ஆமென். ஒரே ஒரு பாடல். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஈ கார்டு கொடு. இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ராஜனின் மலவடிக்கு சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். Let's go. ஆத்மநாதனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம். கரங்களை உற்சாகமா தட்டலாமா? போற்றும் துய துய தேவனே, மேராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவுமானீரே, சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள் நாதரே, ஏழை என்னை அட்டி தெட்டி காப்பீரே, சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனி தேவாலகரம் பிடிப்பீரே, ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறேன், சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் மலர சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சித்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே, சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும், சரணம் 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 சரணம். உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சித்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே, சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும், சரணம் சரணம்
சரணம் சரணம் சரணம் இயேசுராஜனின் சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 இயேசுராஜனின் திருவடிக்கு ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இரண்டு கரங்களை மூடி உயர்த்தி கண்களை மூடி, உம்மோடு நான் இருக்கணுமே, உம்மை போல மாறணுமே. இந்த பாடல் ஒரு அடி மட்டும் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் ஆராதனைக்குரியவர். இதை ஏக்கத்தோடு எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், we glorify your name Lord. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மாலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே இயேசுவே, உம்மை போல் மாறணுமே. கரங்களை உயர்த்தி, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடும் கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் கனிகள் கொடுக்கணுமே. நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எல்லாரும் கரமுயர்த்தி, நானும் மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. கடந்த 3 வாரங்கள் நினைக்கிறேன், how do I hear God, how do I know if God spoke to me என்று 3 தலைப்பில் பேசினேன். போன வாரம் உங்கள் கூட பேசினது உங்கள் நினைவில் இருக்கும். கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஏதேன் தோட்டத்தில் பேசத் தொடங்கியவர் பைபிளில் வெளிப்படுத்தலில் பத்மு தீவில் யோவான் அப்போஸ்தலனோடும் பேசிக்கொண்டிருந்தார். ஆல் த்ரூ த பைபிள் காட் இஸ் ஸ்பீக்கிங். வேதம் முழுவதிலையுமே அவர் பேசினார்னா ஏன் நம்ம கூட பேச மாட்டார்? உங்கள் கூட கர்த்தர் பேசுவார். He speaks to you. ஸோ நம்ம அதை வளர்க்கணும்னு 4 வாரங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய சத்தத்தை நாம் எப்படி கேட்போம் அப்படின்னு இந்த பங்கில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஹவு டு ஐ நோ காட் இஸ் ஸ்பீக்கிங் டு மீ? 3 வீக்ஸ் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் ஆஃப் த பைபிள் நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். உங்கள் சிலருக்காவது அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆராதனை ரொம்ப முக்கியமானது. ஸோ ஹியர் காட்ஸ் வாய்ஸ் த்ரூ வர்ஷிப்.
நம்ம ஆராதனையின் நேரங்களில் ஆராதனை நம்முடைய ஆலயங்கள் நடக்கும்போது நிறைய நேரம் சில நேரம் பாடல்கள் பாடி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அந்த அனுபவம் உள்ள நிறைய பேர் இங்கே இருப்பீர்கள். பட் வி ஆர் அ வர்ஷிப்பிங் சர்ச். இன்னும் நம்ம அதை நம்முடைய நெருக்கடிகள் நேரங்கள் அப்படி இருக்கு. ஆராதிக்கும் போது நம் தேவன் நம் நடுவில் இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடினாலும் நான் அவர்கள் நடுவில் இருப்பேன்னார். ஸோ நம்ம ஆராதிக்கும் போது நம்ம தேவன் நடுவில் இருக்கிறார். ஒரு முறை ஒருவர் அவருடைய நண்பரை, ஒரு பெண்மணி அவருடைய நண்பரை சபைக்கு கொண்டு போகிறாங்க. முதல் முறை அவர் கொஞ்சம் நிறைய பழக்கம் வழக்கம் உள்ளவர். அவர் வற்புறுத்தி சர்ச்சுக்கு கொண்டு போகிறாங்க. அவர் வரமாட்டேன்னார். இல்லை, நீ ஒரு வாட்டி வா, அப்புறம் நீ வராதன்ட்டார். உள்ளே போய் நிற்கிறாங்க. ஆராதனை நடக்குது. ஆராதனை வீரர்கள் ஆராதனை நடத்துகிறார்கள். அந்த ஆராதனை அரை மணி நேரம் நடந்தபோது அவர் அந்த பெண்மணியை தொட்டு சொன்னாராம், எனக்கு ஒரு மாதிரியாவது வாந்தி வர்ற மாதிரி நான் வெளியே போயிடுறேன் அப்படின்றாராம். அந்த பெண்மணி எதுவும் சொல்லையா, அது பேய் சுமார் அப்படின்ச்சான். அவ்வளோதான் சொன்னாங்களா. அடுத்த ஒரு நிமிஷத்தில் அவர் நல்லாயி அந்த மீட்டிங்லேயே அவர் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து அவர் ஊழியம் செய்வதாக கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு ஆராதனையில் கர்த்தர் பிரத்யட்சமாகிறார். நம் நடுவில் அவர் வெளிப்படுகிறார். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். உங்கள் மொழியில் நீங்கள் பார்க்கலாம். Then the Lord spoke to Moses saying, கர்த்தர் மோசே கிட்ட பேசினார். என்ன சொன்னார்? Speak to the children of Israel that they bring me an offering. ஓச்சுடா, எனக்கு ஒரு என்ன கொண்டு வரணும்? காணிக்கை, பலியை கொண்டு வாருங்கள். From everyone who gives it willingly with his heart to you shall take my offering. 8வது வசனம். And let them make me a sanctuary. எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கட்டும், எனக்குன்னு ஒரு இடத்தை உண்டாக்குங்க. That I may dwell among them. நான் வந்து அவங்க நடுவில் என்ன செய்யணுங்க? வாசம் பண்ணணுன்றார். எனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துங்க. நீ அதை சரி பண்ணி நான் சொல்கிற மாதிரி நான் வரமுறைகளின்படி செய்யணும். நான் வந்து என் ஜனங்களுக்கு நடுவே வாசம் பண்ணணும் அப்படின்றார். 22ஆம் வசனம் அழகான வார்த்தை, நீங்கள் கவனிக்கணும். அதுதான் எனக்கு தலைப்பிட விரும்புகிறேன். And there I will meet with you. அங்கே வந்து நான் உங்களை சந்திப்பேன்றார். என்ன ஒரு வார்த்தை! ஆமென். There I will come and meet with you. I will commune with you from the mercy seat. கிருபாசனத்தின் உடன்படிக்கை பெட்டி நிறைய நம்ம பேசியிருக்கோம். உடன்படிக்கையின் கிருபாசனத்தின் மேலே இருந்து நான் உங்கள் கூட வந்து பேசுவேன். From between the 2 kerubims, 2 கேருபீன்களுக்கு நடுவே உடன்படிக்கை பெட்டியினுடைய சாட்சி பலகையின் மேல் இருந்து கொண்டு நான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் வந்து பேசுவேன். நீங்கள் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினா, போன வாரம் நம்ம அதான் பேசணும். யூ வாண்ட் காட் டு ஸ்பீக் டு யூ. நீங்கள் ஒரு நேரத்தை, ஒரு சமயத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை அமைக்க வேண்டும் என்று பேசணும். நாங்கள் நினைவில் இருக்கும் மனசாட்சி வரைக்கும் நம்ம பேசி இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் பைபிளில் பேசிகிட்டே இருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், ஆதாமோடு பேசினார் பகலின் குளிர்ச்சியான வேளையில். நாடு கடத்தப்பட்டு பத்துமுவில் இருக்கும்போது யோவான் அப்போஸ்தலனோடு பேசுகிறார். பைபிள் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்பீக்கிங், பைபிள் எண்ட்ஸ் வித் காட் ஸ்பீக்கிங். அதன் மாதிரி நடுவில் மட்டும் அவர் பேசாமல் ஊமை ஆயிட்டாரோ? இல்லைங்க, அவர் இன்றைக்கும் பேசுகிறவர். நாம் அதை கேட்கணும் என்பது தான் நம்முடைய ஏக்கம். அதற்காக தான் நம்ம இந்த காலங்களில் படித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படிக்கிறோன்னா, கர்த்தர் நம்மை சந்திக்க விரும்புகிறார். அப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியும். நல்லா கையை மேலே உயர்த்தி இப்படி சொல்ல நம்ம பழகிடுச்சு பாருங்க. வலது கை உயர்த்துவீங்களா? உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் ஆராதனையின் வேளையில் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அது நல்ல ஆமீன் மாதிரி தெரியல. அது தேவாதி தேவன், சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் உங்க கூட சந்திக்கணும் என்று அவர் விரும்புகிறார். ஸோ நம்ம கூட பேசுவது அவருக்கு பிடிக்கிறது. ஆமேன். ஸோ டேபர்நாக்கிள் அல்லது கூடாரத்தினுடைய கூடுகையில் கர்த்தர் 2 வார்த்தை சொன்னார். 1, உங்களை நான் சந்திப்பேன். 2, நான் உங்க கூட பேசுவேன். திரும்பியும் சொல்லுங்க, 1 நான் உங்களை சந்திப்பேன், 2 நான் உங்க கூட பேசுவேன். உங்க ஏக்கத்தை பார்க்குற இன்னொரு முறை, 1 நான் உங்களை வந்து சந்திப்பேன்,
2 அந்த வருஷத்துக்கு வேண்டியதெல்லாம் உங்க கூட பேசுங்க. இது என்னமோ குறிப்பிட்ட 4 பேருக்கு குத்தகை கொடுக்கப்பட்டதல்ல. நீங்கள் எல்லோரும் தேவ பிள்ளைகள். He says, I will come and I will speak to the children of Israel. இஸ்ரவேல் மக்களோடு பேசுவேன். நம்பர் 1 இப்படி சொல்ல, கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அதை கேட்டபோது நீங்க முகமலர்ச்சியோடு இருந்திருக்கவா, என்னையா சந்திக்கிறார்? நீங்க காண்பித்த அந்த முகமலர்ச்சி அவர் உங்களை சந்திக்கிற மாதிரி தெரியல. எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க என்ன சந்திக்கணும்? நான் போன வாரம் உங்களுக்கு அதை விளக்கிட்டேன். கர்த்தர் சந்திக்க தான் விரும்புகிறார், மனுஷன் தான் சந்திக்க விரும்பல. காரணம், ஏதேன் தோட்டத்தில் உருவான பாவம். ஏங்க டெய்லி பேசினாருங்க, நேற்றுக்கும் பேசினாருங்க, முந்தா நாள் பேசினாருங்க, போன வாரம் பேசினாருங்க, பேசிட்டே இருந்தாருங்க. அடுத்த நாள் வந்து ஆதாமேன்னு கூப்பிட்டார், அவன் பேசலங்க. கர்த்தர் பேசினார். யார் பேசல? ஆதாம் பேசல. எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். நான் நிர்வாணியா இருக்கிறேன், உங்களை பார்க்க விரும்பலைனார். அதனால் கர்த்தர் பேசுவதை நிறுத்தவில்லை, பாவம் அதை தடை செய்தது என்று உங்களுக்கு போன வாரம் விளக்கினது உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். அதை வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்து மீண்டும் சொல்றேன், கர்த்தர் உங்களை சந்திக்கவும் உங்க கூட பேசவும் விருப்பமுள்ள தெய்வமாகவே இருக்கிறார். இப்போ நீங்க இப்படி சொல்லலாம், புரிஞ்சுக்கணும். உங்களை சந்திக்காமலே உங்ககிட்ட பேசலாம். ஆமாவா இல்லையா? சந்திக்கலாம், சந்திக்காமலும் பேசலாம். நான் உங்களை சந்திக்கலாம், உங்களை சந்திக்காமலும் நான் என்ன செய்யலாம்? பேசலாம். எலியேசர் கிட்ட சொல்லி அனுப்பி உங்ககிட்ட சொல்ல சொன்னா நான் சொன்ன மாதிரி தான் அது உங்களுக்கு செய்தியாய் வந்து சேர்ந்துடுச்சு. ஆனால் நான் உங்களை என்ன செய்யல? சந்திக்கல. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சந்திச்சும் பேசலாம். நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க, சந்திக்காம கேட்குறீங்க. அதை இன்னும் கொஞ்சம் வளர்ந்து சந்தித்து பேசுறவங்களா மாத்திட்டீங்கன்னா விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கை வேற பரிமாணங்கள். ஐ ரிப்பீட், யூ கேன் மீட் வித் மீ, யூ கேன் ஸ்பீக் வித் மீ, பட் ஐ கேன் ஸ்பீக் டு யூ வித்தவுட் மீட்டிங் யூ. இந்த காலத்தில் சொல்லணுமா, இமெயில் அனுப்பலாம், ஜிமெயில் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம். நீங்கள் எந்த ஊரில் இருப்பீங்க, நான் எந்த ஊரில் இருப்பேன், உங்களை சந்திக்காமலே உங்கள் கூட பல விஷயங்களை என்னால் பேச முடியும். ஆமேன். ஆள் அனுப்பலாம், பேசலாம், லெட்டர் போடலாம், கடிதம் போடலாம், காகிதம் போடலாம், எல்லாம் வேணா போடலாம். சந்திக்காம பேச முடியும். நீங்க நிறைய பேரோடு கர்த்தர் சந்திக்காம பேசுறார். என்னுடைய ஆசை, நம்ம ஜெபிக்கணும். அவர் பேசுவது மட்டுமல்ல, சந்தித்து பேசணும். அந்த லெவல்ல கர்த்தருக்குள் நீங்களும் நானும் வளருவோமானால் நம்முடைய வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி வச்சுங்க, எங்கள் அண்ணன் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறேன், அண்ணே உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் சொன்னது அவருக்கு சேர்ந்துச்சா? அவர் கேட்டுட்டாரா? அப்போ என் செய்தி, என்னுடைய வார்த்தை, அவனுடைய சத்தத்தை அவர் என்ன செய்தார்? கேட்டுட்டார். ஆனால் நான் இன்னும் அவர் என்ன செய்யலை? சந்திக்கலை. சந்திக்காம பேச முடிகிறது. ஆனால் அவர் 10 மணிக்கு வருகிறார். வரும்போது நான் ஓடி போய் அண்ணேன்னு அவரை கட்டி அணைக்கும் போது 2 விஷயம் நடக்குது. சந்திக்கவும் செய்கிறேன், பேசவும் செய்கிறேன். நான் நினைக்கிறேன், கர்த்தர் நம்மை இஸ்ரவேலை சந்திக்க விரும்பியது போல 2 விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே. let him meet us and let him speak to us. ஏன்னா அவர் சந்திக்கணும், நான் அவரோடு பேசணும். இப்போ இந்த யாத்திரையாமத்தை படிக்கும்போது ஒரு வார்த்தை பார்த்தோம், when you come bring an offering அப்படின்ட்டார். ஆமேனே போச்சு. bring an offering அப்படின்றார். ஆஃபரிங்னாவே நமக்கு அடுத்த நிமிஷம் நம்முடைய சிந்தனை பணத்துக்கு போயிடுது. ஏங்க, ஆஃபரிங் என்பது பணம் மட்டும் அல்லங்க, அதுவும் வேணும், இல்லைன்னு சொல்லலை. ஸோ he says when they come let them bring an offering. என்ன இப்படி நான் இப்படி சொல்ல வருவேன், இப்படி நல்லா கேட்டுக்கோங்க, ஆழத்தை மட்டும் சொல்கிறேன். நான் ஆஃபரிங்க்கு வரல. என் ஆண்டவருடைய நேச்சர், என் ஆண்டவருடைய குணாதிசயம் எப்படின்னா, நீ அவர்கிட்ட எதை கொடுத்தாலும் அதை கொடுத்த மாதிரி உனக்கு திரும்ப கொடுக்கவே மாட்டார். ஏறுங்க, நான் பணம்னு சொன்னேன்னா எதை கொடுத்தா, எதை கொடுத்தாலும் whatever you give to him, நல்லா நீங்க கவனிக்கணும், பாவத்தை கூட கொடுத்தா அது பாவமா உங்களுக்கு திரும்ப தந்த வரலாறு இல்லைங்க, அதை பரிசுத்தமா தான் தருவார். ஸோ ஆண்டவர் எதை நீங்க அவர்கிட்ட கொடுத்தாலும் அதை திரும்பி நீங்க கொடுத்த வண்ணமாய் திரும்பி தருகிற நேச்சர் அவர்கிட்ட இல்லைங்க. அவரை சந்திக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம், என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க. ஸோ அவரை நீங்க சந்திக்க வரும்போது ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
நீங்க அவர்கிட்ட என்ன கொடுக்குறீங்களோ, மீண்டும் சொல்றேன், பணத்தை பத்தி நான் பேசல, ஆனா நீங்க அவர்கிட்ட எதை கொடுத்தாலும், the nature of God is that he will never return it the way you give it. நீங்க கொடுத்த மாதிரி அவர் திரும்ப தரமாட்டாருங்க, அதை வேற பரிமாணத்துல தான் தருவார். அதனால அவர் சொல்றதே, உன் ஜனங்கள் வருவாங்க, மோசே ஜனங்கள்லாம் வருவாங்க, வரும்போது அவங்க கிட்ட சொல்லு, சும்மா வர வேணாம், ஏதா எடுத்துட்டு வா என்று சொன்னார். இப்போ நீங்கன்னா ஆளுக்குன்னா 1 கோடியா கொண்டு வந்திருக்கீங்க இல்லைங்க, ஆனா நீங்க வரும்போது என்ன தெரியுமா கொண்டு வந்திருக்கீங்க? இருங்களங்க, உங்க மனபாரத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அந்த கல்யாண ஜப குறிப்போடு வந்திருக்கீங்க, அந்த பணப்பிரச்சனையோடு வந்திருக்கீங்க, அந்த அப்செட்டா வந்திருக்கீங்க, சிலர் கடவுள் மேல கோபத்தோடு வந்திருக்கீங்க, சிலர் உள்ளத்தில் காயத்தோடு வந்திருக்கீங்க. அது எதுவா இருந்தாலும் நீ வரும்போது சும்மா வராத. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்க காயங்கள், கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா, அவர்கிட்ட எது கொண்டு வந்தாலும் அவர் அதை திரும்ப வந்த வண்ணமா திருப்ப மாட்டாரு. அதை வேற பரிமாணத்துல மாற்றி உன்னை வாழ வைக்கிறவர் என் தெய்வம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உன் கவலை அவர்கிட்ட கூட, அவர் சமாதானத்தை உனக்கு தருவார். உன் வேதனை அவர்கிட்ட கூட உனக்கு வழிகாட்டுவார். உன் கஷ்டத்தை அவருக்கு கிட்ட கூட அடுத்த வழிகாட்டுதலை தருவார். He never returns. அதையும் செல்வத்தை சொல்லும் போது அமுக்கி, ஆமா, நீங்க பணத்தை பத்தி நம்ம பேசுறவங்க வராம சும்மா வராதீங்க, ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க. Ask them to bring something. I don't have nothing. I have my worry. I have my upsetness. I am hurt. I am struggling. I am going through pain. My children are sick. My job is shaking. My business is over. வாங்கன்றார், அதை எடுத்துட்டு வா என்கிட்ட. என் அண்டை வருகிறவர்களை வந்த வண்ணமாய் அனுப்புகிறவர் அல்ல என் தெய்வம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஆண்டவரை நம்ம சந்திக்கணும். சந்திச்சா நிறைய விஷயங்கள் நடைபெறும். மீண்டும் சொல்லுகிறேன், சந்திக்காம பேசலாம், ஆனா சந்திச்சு பேசணும். சந்திச்சா அவர் ஏன் கொண்டு வான்றார் தெரியுங்களா? நான் பேசினா நீங்க கேட்டு போயிருவீங்க, ஆனா என்ன சந்திச்சா என்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்ன்றார். என்ன எக்ஸ்சேஞ்ச்? உங்கள் துக்கத்திற்கு பதிலாக நான் என்ன தருவேன்? துயரத்துக்கு பதிலாக உனக்கு நடனத்தை தருவேன், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன், வியாகுலத்துக்கு பதிலாக வெற்றியை தருவேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்க? ஆமென். ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கிறார். யாக்கோபு என்ன சொன்னார் அப்படின்னா, ஜெனசிஸ் 28:16 and 17 சொன்னார். ஜேக்கப் 16:17, Genesis 28. Then Jesus awoke from his sleep. அவர் நித்திரை விட்டு எழுந்தன் said, surely the Lord is in this place and I did not know it. And he was afraid and said, how awesome is this place. There is none other than the house of God. This is the gate of heaven. ராத்திரியில கல்லில் சாய்ந்து தூங்குகிறான். காலையில் எழுந்துட்டாரு. எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்துல. இங்கிலீஷில் ஜஸ்ட் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சிம்பிளா. அவன் இங்கிலீஷ் எப்படி சொன்னார்? ஷுவர்லி த லார்ட் இஸ் இன் திஸ் பிளேஸ். இஸ்ன்னு வந்தாலே அது பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். சொல்றார், மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார், ஆனா நான் அறியவில்லை, அது பாஸ்ட் டென்ஸ். ஏங்க பிரசன்ட் டென்ஸை சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸை சொல்றீங்களே ஜேக்கப், அது புரியல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி நினைக்கிறேங்க, கர்த்தர் எப்பவுமே இருக்கிறார், அவர் இருந்தாரு, இப்போ இருக்கிறாரு. எனக்கு அப்போ தெரியல, ஆனா இப்போ எனக்கு தெரியுது. ஏங்க நீங்க ஆழமா சிந்திக்க மாட்டீங்களா? ஸோ அவன் இப்போ சொல்றான், இப்போ எனக்கு என்ன செய்து தெரியுது, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. என் தகப்பனாரின் தெய்வமா தெரியும், என் யாக்கோபின் ஈசாக்கின் தெய்வம்னு தெரியும், என் பெற்றோரின் தெய்வம்னு தெரியும். ஆனா இந்த ராத்திரி இங்க தூங்கிட்டு எழுந்த பின்னாடி பிரசன்ட் சொல்லிட்டு பாஸ்ட் சொல்றார். he is in this place but I did not know it. அப்ப எனக்கு தெரியல, இப்போ எனக்கு தெரியும், அவர் இப்போ என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் உங்க நடுவில் இருக்கிறார்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ இந்த இடத்துல யாக்கோபு வர்ஷிப்புக்கு 1000 டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறோம். வர்ஷிப்புக்கு நான் தருகிற இந்த யாக்கோபு சொன்னதனுடைய டெஃபினிஷன், வர்ஷிப் is becoming aware of the presence of God. ஆராதனை என்பது தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு வளர்த்துக்கிட்டோம். ஆமென். 3 பேரை தட்டி சொல்ல, எங்க நடுவுல கர்த்தர் இருக்கிறார். இதுவரைக்கும் தெரியல, இப்போ
சிலருக்கு எப்பவுமே தெரியாது. நம்ம பாடும் போதும் துதிக்கும் போதும் அவர் நாமத்தை சொல்லும் போதும் நம்முடைய உள்ளம் ஒன்று உணரணும். வாவ், இன்னைக்கு கர்த்தர் நம்ம நடத்தல. Jacob said, he is in this place. I did not know it, but now I know it. நீங்க அவர் அறியணும். உங்கள் பெற்றோரின் தெய்வமாய் மட்டும் அவர் இருந்து விடக்கூடாது. உங்க பாஸ்டர்களின் தெய்வமாய் அவர் இருந்து விடக்கூடாது. நீங்க சீக்கிரம் யாக்கோபை போல சொல்லணும், எனக்கு அப்ப தெரியல, இந்த சபையில் இருக்க சின்ன குழந்தைங்கள்லாம் தேவனை ஆராதனையில் சந்திக்கிற ஒரு இளைய தலைமுறையா எழும்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன். Hallelujah. So we give to God worship. ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனையில் நம்முடைய உள்ளத்தை கொடுக்கும்போது கர்த்தர் உங்க கூட பேசுவார், உங்களை சந்திப்பார். நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் நல்ல நல்ல கனவுகளை தருவார். இப்போ நீங்க எனக்கு இது எப்படி விளக்கணும், ஏன்னா பிராக்டிக்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் பிராக்டிக்கல். சந்திப்பாருன்றீங்க, ஆவடியிலே 3-4 லட்சம் பேர் இருக்காங்க, 1 லட்சம் கிறிஸ்தவங்க இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது அவர் எப்படி என்னை மட்டும் சந்திப்பார் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மூளை வேற இதெல்லாம் யோசிக்குமா? உங்களை விளக்குறதுக்காக யோசிப்பேன். நான் இப்படி ஒரு கனவை பார்க்குறேங்க, ஒரு கனவாக வச்சுக்கோங்களேன். நான் யுத்தத்தில் நிற்கிறேன், பட்டயத்தோடு நிற்கிறேன், ரத்தக்கரையோடு நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த யுத்தத்தை பழைய ஏற்பாட்டில் போயிடுவோமே, என்னால் இந்த யுத்தம் ஜெயிக்க எனக்கு பலன் இல்லை. இப்போ நான் யார்கிட்ட போவேன்? கர்த்தர்கிட்ட போகிறேன். அவர்கிட்ட ஒரு ஆள் 2 ஆளாக இருப்பாங்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தூதர்கள், தூத சேனைகள், கேருபீன்கள், சேராபீன்கள், உலகத்தின் பரிசுத்தவான்களுடைய தீபம் எல்லாம் இருக்கு. நான் எப்படி நினைக்கிறேன் அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இதை வேற மாதிரி மாத்திராதீங்க. நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு கூப்பிட்டு அவர் பிரசன்னத்தில் ஆராதனையில் பிரவேசிக்கும் போது, சில வருடங்களுக்கு முன்பு ஒரு தலைவரை சந்திக்க அவருடைய அலுவலகம் சென்றேன். யார் என்று என்னை கேட்காதிருங்கள். உயர்ந்த பதவியில் இருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்தால் அவரை சந்திப்பதற்கு பல ரூட்டுகள் தேடி போனேன். நான் அங்கே சென்ற போது வெளியே அவருடைய பிஏ நின்றார். சொன்னேன், நான் பாஸ்டர் கோஷிங்க, ஆவடியில் இருக்கிறேன், நியூ லைஃப் சர்ச் பாஸ்டர்னு. அவர் உள்ளே போய் அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பாஸ்டர் வந்திருக்கார் உங்களை பார்க்கறதுக்குன்னு. அவர் என்ன அன்னைக்கு பாருங்க, எனக்கு தயவு பாருங்க, பட்டு பட்டுன்னு எழுந்து எல்லாரையும் வெளியே அமிச்சிட்டார். பாஸ்டர் உள்ள வர சொல்ல அப்படின்னாரு. நான் பார்த்தேன், உள்ள இருந்த எல்லா வேட்டியும் வெளியே போயிடுச்சு. இப்போ யார் தெரியுமா உள்ள இருக்காங்க? நானும் அவரும் மட்டும்தான் இருந்தோம். இப்போ நான் யுத்தத்தில் கலங்கி நிற்கும் போது, நான் கர்த்தர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு வரும்போது, ஏங்க என்னை சந்தித்த தலைவரே என் பிரச்சனை கேட்கணும்னு நினைச்ச போது எல்லாரையுமே வெளியே அமிச்சிட்டார்னா, நான் நினைக்கிறேன், இப்படி நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இப்படி வச்சுக்கலாமா? தேவாதி தேவன், சர்வ வியாபி, சர்வ வல்லவர், எவ்வளோ ஞானம் உள்ளவர். அவர் ஒரு நிமிஷம் என்ன பண்ணார்? எல்லாம் வெளியே போ, ஸ்டாலின் வெளியே நில்ல, ஸ்டாலின் அண்ணன் வெளியே நில்ல, எல்லாரும் வெளியே அமிச்சிட்டு எல்லா தூதர்களையும் ஓரமாக நிற்க வச்சுட்டு, நான் அங்கே போய் அந்த ஹெல்மெட்டோடு, பட்டயத்தோடு, ஷூவோடு, அப்படி ரத்த கரையோடு பேனு நிற்பேன். அவரை பார்த்த உடனே என் ஹெல்மெட்டை கழட்டுவேன். பாசமுள்ள தெய்வம், எனக்காய் வானம் விட்டு இறங்கி வந்தவர் என் பக்கமாக வந்து நின்று ஒரு சில வினாடிகள் என் கூட பேசி என்னை சந்திச்சு, வச்சுக்கலாமா? அன்னைக்கு அந்த தலைவர் அப்படிதான் பண்ணார். தோல்ல தட்டி, கோஷி பாஸ்டர் தைரியமா போ, நான் பார்த்துக்கிறேன் என்றது போல தலைவரே சொன்னார் என்றால், என் தேவாதி தேவன் அவரை சந்திக்கிற அந்த ஒரு வினாடியில் என் தோலை தட்டி, நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார்னா, ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. ஆமென். I feel like it when I meet with my God. Though he has millions of people, he keeps everybody out. He embraces me, makes me to stand in his awesome presence. He keeps all his angels aside and meets with me and speaks with me. What a God he is. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. உங்களை சந்திக்காம பேசலாம், ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்து என்னை சந்திச்சு பேசுற அளவிற்கு உங்கள் ஜெபமும் ஆராதனைகளும் வளர்ந்து விட்டால், ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம ஆராதனை குறித்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஆராதனைகள் எல்லாம் ஓகே, கர்த்தர் நல்லவர், அல்ல சொல்ல மாட்டீங்களா?
ஸோ ஒன் ஐ வில் மீட் வித் யூ. பக்கத்தில் அவர் என்ன சந்திப்பார். இந்த கனவை மறந்துடாதீங்க. அடுத்த முறை ஜெபிக்க போகும்போது நினச்சிக்கோங்க, இங்கே 4 லட்சம் பேர் ஆவடியில் இருக்காங்க. இப்போ நான் ஜெபிக்கும் போது யாருங்க? நானும். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் இயேசுவோடு நான் பேசுவேன், அவர் பேசுவார், நான் பேசுவேன், அவர் அன்பில் களி கூறுவேன். ஃபாதர் இப்படி எழுதினார், என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்துடுவேன், அறைக்குள் அழைத்து செல்லும், உங்கள் அன்பில் களி கூறுவேன். இட்ஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப். நீங்கள் சந்திக்கணுங்க. நிறைய அலுவல்களுக்கு நடுவில் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி 1 மணி நேரம் ஏதோ ஒரு நேரத்தில், காலையிலையோ மதியமோ மாலையோ, எப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைமோ பிரித்தெடுத்து அவர் சமூகத்தில் போய் இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்ப்பா. நிறைய பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், நான் கண்ணீரோடு வந்திருக்கிறேன். சொல்கிறேங்க, யார் தள்ளினாலும் என் தேவன் உன்னை தள்ள மாட்டார். நம்பர் 2, I close, he will speak with you in worship. அவர் பிரசன்னம் வரும்போதெல்லாம் அவர் தன்னை வெளிப்படுத்தி உங்க கூட பேசுவார். நமக்கு தெரியும், நம்முடைய பைபிள் நமக்கு கற்றுத்தருகிறது, நம்முடைய தேவன் சர்வ வியாபி, தி ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் காட், எங்கும் இருக்கிறார். அது 1. 2, இன்னர் பிரசன்ஸ், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். 3வது மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ், வெளிப்படுகிற தேவ பிரசன்னம். இந்த நாட்கள் உங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் புருஷன் மனைவி கை கோர்த்து சும்மா ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் மேகமாய் உங்கள் வீட்டை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. இந்த பெரியார் சிலை பக்கத்தில் கூட்டம் நடக்குது. என்ன கூட்டம்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோ ஏதோ ஒரு இந்த டிவையோ ஏதோ ஒரு இளைஞர்கள்லாம் சேர்ந்து சகப்பு கொடி, இந்த சுத்தியல் வாழா எல்லாம் கொடியெல்லாம் பிடிச்சி மீட்டிங் நடத்துகிறாங்க. ஒரு 50-100 பேர் இருக்காங்க. பழைய தலைவர்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நானும் அங்கே போய் சமணங்கால் போட்டுக்க அந்த மீட்டிங் கேட்குறேன். பேசினாங்க. முதல்ல 2-3 பாட்டெல்லாம் பாடினாங்க. ஆமாம், கம்யூனிஸ்ட் பாட்டு, இந்த டோலக்கெல்லாம் அடிச்சு பாடினாங்க. எனக்கு அது பார்த்த உடனேனா, இது என்னடா நம்ம சர்ச்சு மாதிரி அங்கேயும் இருக்குது. கிட்டார்லாம் கிடையாது, கீபோர்டு கிடையாது, டேம்பூரின்னு டோலக் அடிச்சு 2-3 பேர் வந்து கம்யூனிஸ்ட் பாட்டு பாடுறாங்க. நான் பார்த்தேன், பரவாயில்ல, ஜெபம் மட்டும்தான் பண்ணல, பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடினதுக்கப்புறம் அறிவிப்புகள் கொடுத்தாங்க. அறிவுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பேசினாங்க. கடைசியில் ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணுறார், சாட்சி பிரசங்கம் பண்ணுறார் என்ன மாதிரி. ஸோ அவர் அங்கே பிரசங்கம் பண்ணார். எல்லாம் முடிச்சோடனே சொன்னாங்க, இந்த கூட்டத்தின் தேவைக்காக உங்களால் இழந்ததை கொடுங்கள் அப்படின்னு ஒரு பை எடுத்துகிட்டு வந்து காணிக்க எடுத்தாங்க. இதை பார்த்தபோது என்னுடைய மாடல் எப்படி தெரியுமா, எங்கள் சர்ச்சில் நடக்கிற மாதிரி தான் அங்கேயும் நடக்குது. எங்கள் மீட்டிங்க்கும் உங்கள் மீட்டிங்க்கும் எந்த வித்தியாசம்? நாங்களும் பாட்டு, எங்கள் அப்பா 3 பாட்டு தான் பாடுவார், நீங்களும் 3 பாட்டு பாடினீங்க. நிறைய பேர் எங்கள் சர்ச்சில் அப்போ சாட்சி சொல்லுவாங்க, நீங்களும் நிறைய பேர் பேசுனீங்க. கடைசியில் மூத்த பாஸ்டர் பேசுவார், இங்கேயும் மூத்தவர் பேசுகிறாரு. கடைசியில் காணி கேட்டாங்க. எனக்கு அது சர்ச்சு மாதிரியே இருந்துச்சு. இப்போ யோசிக்கும் போது என்ன புரியுது, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்களும் எங்களை மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம், நாங்களும் பண்ணிக்கலாம். வித்தியாசம் ஒண்ணுதான், நாங்க பண்ண அவர் வருவாரு. ஏன்னா அவர் சொன்னார், உங்க நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னார். இவ்வளவுதான் வித்தியாசம். உலகத்தில் எவ்வளவு பிரம்மாண்டங்கள் இருக்கட்டும், எவ்வளவு பெரியவர்கள் இருக்கட்டும், எவ்வளவு பேச்சாற்றல் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா தன் பிள்ளைகள் தன்னை தேடி அவர் சொன்ன இடத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து கையை உயர்த்தி அவர் ஆராதிக்கும் போது அவர் சொன்னார், உங்க நடுவில் நான் வந்து வாசம் பண்ணுவேன், நான் உங்க கூட இருப்பேன். I will dwell among you, I will live among you, I will speak with you. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் போது யூதா கோத்திரத்தின் சிங்கம் இங்கே காட்சி அளிப்பார். சர்வவியாபி அல்ல, உள்ள இருக்கிறவர் மட்டுமல்ல, அவர் வெளிப்படையாய் தோற்றம் அளிப்பார். நீங்க ஆராதிக்கும் போது சேனைகளின் கர்த்தர் இங்கே உயர்ந்து நிற்பார். பல விஷயங்கள் ஆராதனை நடக்கும். என 2 விஷயங்கள் பொதுவாக ஆராதனை இன்னைக்கு கற்றுத்தரங்க. 1 உங்களை சந்திப்பார், 2 உங்க கூட. ஹல்லேலூயா. டேபர்நாக்கிள்னு சொல்லி முடிச்சிடுறேன். யாத்திரையாகமம் 25:8 இப்படி சொன்னார், and let them make me a sanctuary. அவங்க எனக்கு ஒரு நல்ல பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணட்டும், that I may dwell among them. நான் அவங்க நடுவில் வந்து என்ன செய்யணும்? வாசம் செய்யணும். 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, according to all that I show you. நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படி, that is the pattern of the tabernacle and the pattern of all its furnishing, just so you shall make it. மோசே, நீ கூடாரத்தை கட்டணும், நான் உனக்கு வரமுறைகளை தருகிறேன், இதன்படி கூடாரத்தை கட்டினா. நல்லா கேட்கணும், கூடாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு வரும். ஏன் பயன்படுத்துகிறேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க.
இந்த கூடாரத்தை சேர்த்து ஆலயத்தை நீ எனக்கு இப்படி கட்டணும், நான் சொல்ற வரன்முறையின்படி கட்டணும். நீ கட்டினா நான் வந்து அங்கே என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். என்ன தெய்வங்க, உங்க நடுவில் வாசம் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு பரிசுத்த சன்னிதானத்தை நீங்க உருவாக்குங்க, நான் வந்து உங்க நடுவில் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். 9ஆம் வசனத்தில் மாதிரியை சொல்றார், நான் சொல்றபடி நீ செய்யணும் என்று சொன்னார். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் எபிரேய நிருபம் 8ஆம் அதிகாரம், Hebrews chapter 8 and 5 and 6 இப்படி வாசிக்கிறோம். Who serve unto the example and shadow of heavenly things, as Moses was divinely instructed when he was about to make the tabernacle. கூடாரத்தை கட்டும்போது மோசேக்கு தேவன் கொடுத்த அறிவுரையின்படி, இன்ஸ்ட்ரக்ஷன் படி, for he said, see that you make all things according to the pattern shown you on the mountain. மலையில் நான் உன்னை சந்திக்கும் போது உனக்கு சொன்ன எல்லா மாதிரியின் படியும் இந்த கூடாரத்தை நீ என்ன செய்யணும்? கட்டணும். ஆமென். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை காட்டுறேன், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிழலாக அதை எடுத்து காட்டுகிறது. மோசே அந்த மாதிரியை செய்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன ஒரு ஆனந்தம். மோசே தன் கூடாரத்தை, அந்த கூடாரத்தை ரியலா ஒரு கூடாரத்தை கட்டுறார். அது வரப்போகிற தெய்வ மகத்துவத்தை காண்பிக்கக்கூடிய நிழலாக இருந்துச்சு. என்ன ஒரு நிமிஷம் பாருங்க, முடிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மோசே காலத்தில் இருக்கிறோம். நான் தான் மோசேன்னு நினச்சிங்க. இல்லை இல்லை, நீங்கள் வர அவர் ஆயிட்டாரா போலாம். இல்லை, நான் தான் மோசே பாஸ்டர்னு வச்சிங்களேன். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்ககிட்ட கவனமாக கேட்குறீங்களா? நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தேவன் சொன்ன வரமுறையின்படி இந்த 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 நடவடிக்கைகளை பரிசுத்தத்திற்கு எடுத்து நீங்கள் எல்லோரும் 5 மணிக்கு பெரியார் சிலை கீழே இருக்கிற இந்த தேவாலயத்திற்கு, இந்த கூடாரத்திற்கு, இந்த டேபர்நாக்கிளுக்கு நீங்கள் வர வேண்டும். அங்கே தேவன் உங்களை சந்திப்பார். இப்ப என் கேள்வி என்னன்னா, வருவீங்களா? அதுல கூட சில உட்காந்து வரணுமா? பீப்புள், நான் நிறைய விஷயம் சொல்லணும், நாங்கள் வர விரும்பல. எப்பவுமே நம்முடைய சைக்காலஜி ஆப்போசிட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாரா வந்து பெட் டைம் ஸ்டோரி சொல்லி கொடுக்குறாங்க எலியாவுக்கு. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? 2 பேர் வீடை கட்டினார்கள். ஒருவன் ஞானியாயிருந்தான், அவன் பாறையின் மேல் கட்டினான். மழை வந்தது, புயல் வந்தது, பாறையின் மேல் இருந்த வீடு உடையவில்லை. he was a wise man அப்படின்னாங்க. இன்னொருத்தன் கட்டினான், அவனும் வீடை தான் கட்டினான், அவன் மணல் மேல் கட்டினான். மழை வந்தது, புயல் வந்தது, அது தரைமட்டமாயிட்டு. அப்படியே கேட்குறான் உட்காந்து. இந்த படம் இருக்கு, சொக்கா போடாமல் இருந்தனால நான் அதை காட்ட விரும்பல என்று சொல்லிவிட்டு, this story is bringing 2 questions to Elijah. Tell me, you want to be a wise man or foolish man? I want to be foolish man. அது ஏனோ தெரியவில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் வான்றாரு மோசே கிட்ட, ஜனங்கள் உங்களை சந்திக்க விரும்புறாரு, உங்க கூட பேச விரும்புறாரு. அப்போ கூட ஜனங்க அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியலங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு நாள் நமக்கு இருந்து, நாளைக்கு 5 மணிக்கு கர்த்தர் இங்க இறங்குவார். வா, அப்படி ஒரு நாள் இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். வந்து கர்த்தர் இறங்கி வந்து புகை மண்டலமாய். அந்த காலத்தில் அப்படி நடந்துச்சு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ பழைய ஏற்பாட்டிலும் ஆலயம் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் தேவாலயம் கட்டப்பட்டது. அதே வரமுறையின்படி தேவாலயம் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாட்களில் இருந்துச்சு. கர்த்தர் அந்த ஆலய பிரகாரங்கள் நடந்தார். ஆமேன். ஆனால் இப்போ சொல்கிறத நீங்கள் நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் செய்தியை முடிச்சுறேன். 2 கொரிந்தியர் 6:16 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொன்னார், ஃபார் வாட் அக்ரிமெண்ட் ஹேத் த டெம்பிள் ஆஃப் காட் வித் ஐடல்ஸ். விக்கிரகங்களுக்கும் தேவாலயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி கேட்டுவிட்டு அடுத்த வசனம், ஃபார் யூ, 3 பேரை தட்டி உன்னதான் சொல்றாரு, நீங்க தான் அந்த கூடாரம் அப்படின்ட்டார். ரட்சிக்கப்பட்டவங்க இதுக்கு சொல்லாத ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா? இப்ப தேவன் தங்க இருக்கீங்களா? தங்குவதற்கும் பேசுவதற்கும் விரும்புகிற அந்த தேவாலயம் இப்போ அந்த மாதிரி அல்ல. இப்போ எந்த மாதிரினா, நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள். அதே வார்த்தை சொல்றார் பாருங்க, I will dwell in them, I will walk among them, I will be their God and they shall be my people. அந்த கூடாரத்தில் வந்து நான் அவங்க கூட தங்குவேன், அவங்க கூட இருப்பேன், அவங்க கூட பேசுவேன், அவங்க என் ஜனமா இருப்பாங்க, நான் அவங்க தெய்வமா இருப்பாங்க. என்ன ஒரு நிமிஷம் பாருங்களேன், அங்க ஒரு ஆசரிப்பு கூடாரம், அதுக்கப்புறம் ஒரு தேவாலயம். இப்ப கர்த்தர் சொல்றார், அதையும் மீறி
கால்வரிக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்தில் வந்த பின்னாடி பக்கத்துல கேளு, சந்திக்கணுமா, எங்க பார்க்கணும் அப்படின்னு. சும்மா குனிஞ்சு உன்னப்பார். அவர் வேற எங்கேயும் வாசம் பண்ணல, உனக்குள்ளேயே கர்த்தர் வாசம் பண்றார். He lives with you, he tabernacles with you, he will walk among you, he will be your God and you will be their people. Amen. Hallelujah. ஒரு நேரத்தையும் இடத்தையும் அமைத்துக் கொண்டு கர்த்தரோடு பேசுவதற்கு நீங்கள் இந்த நாட்கள் அதிகமாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் துணையாளர். இப்போ நீங்க எங்க தெரியுமா, என்ன நிலைமை தெரியுமா இருக்கீங்க? உங்களுக்குள்ளேயே அவர் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் உங்கள் உள்ளத்திலேயே அவர் வாசம் பண்ணுகிறார்? நிறைய நேரம் நீங்க கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இருக்கீங்க, உங்க கூட நான் பேசணும். அவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறார். நீதான் அந்த தேவாலயம். இன்னைக்கெல்லாம் நம்முடைய ஆராதனைகள் வித்தியாசமா இருக்கணுங்க. நீங்க எழுந்தாலே ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We can have some of the best experiences with God in worship. ஆராதனையில் இதுவரை இல்லாத அனுபவங்களை நீங்களும் நானும் காண வேண்டும். அவருடைய சமூகத்தில் பாடலினூடே பிரவேசிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னான், அவர் வாசல்களில் துதியோடு வாங்க, அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடு வாங்க. இன்னைக்கு நம்ம பிரவேசிக்கணும் அவருடைய சமூகத்தில். ஆமென். With praise and thanksgiving. அங்கெல்லாம் கர்த்தர் வெற்றியை தந்து நிறைவை தருவார். 3 பேரை தட்டி சொல்லுங்க, என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டார். முடிச்சிட்டேன். இருக்கீங்களா? ஏதாவது புரியுதா? இந்த பாவம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு ட்ரக்கு பாவம், போதை மருந்து. இப்போ அது பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்க. போதை மருந்து அவருக்கு பெரிய பாவம். அதுலேருந்து கர்த்தர் அவர் என்ன செஞ்சாரு? இன்னொன்னுக்கு ட்ரக்கெல்லாம் தெரியாது, வெறும் பபுல்கம் தான் தெரியும். அது பபுல்கமாக இருந்தாலும் ட்ரக்காக இருந்தாலும் ரெண்டுமே மனசாட்சியின் படி எப்படி நினைக்கிறீங்களோ அது உங்களை பாவமாய் தீர்க்கிறது. அதனால் இங்கே நான் வந்துங்க ரொம்ப பெரிய பாவியெல்லாம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் அ பபுல்கம் பாவி, யூ ஆர் அ ட்ரக்கு பாவி என்று நம்ம சொல்லுவதற்கு உங்களுக்கு எனக்கு உரிமை. எல்லா பாவத்தையும் கர்த்தர், உங்க ஸ்லேட் கிளீன். நம்புறீங்களா? கர்த்தர் கிட்ட வந்த பின்னாடி எத்தனை பேர் நம்புறீங்க? என் பாவங்கள் எல்லாவற்றையும் கால்வரி திரு ரத்தத்தால் கர்த்தர் கழுவி சுத்திகரித்து என்ன பூரண பரிசுத்தராய் அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னா நீங்க பபிள் கம் பாவியும் டர்ட்டி தான், ட்ரக் அடிக்கிற பாவியும் ரெண்டுமே நாங்க டர்ட்டி. அந்த 2 டர்ட்டியும் யார் கிளீன் பண்றாரு? கர்த்தர் தான். ஆனா நான் பபிள் கம் பாவி என்று பெருமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அவனை கீழே பார்த்து நீ ட்ரக் பாவின்னு நம்ம அவனை ஏளனமா நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. 2 பேரையும் விடுவித்தரும் ரட்சித்தவரும் பரலோகம் சேர்ப்பதும் கர்த்தர் தானே. அந்த கால்வரியின் காருண்யத்தின் கீழ் வந்து நில்லுங்கள். ஆண்டவருடைய நிறைவு உங்க வாழ்க்கைய வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். ஜெபம் என்று அவர் சமூகத்தில் போகும்போது நம்முடைய பாரங்களை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் மேல வைக்க வேண்டும். ஆடுகள் பாரத்தை சுமப்பதற்காக டிசைன் பண்ணப்படவில்லை. பாரங்கள் ரொம்ப நாள் மனுஷன் சுமக்க கூடாது. தேவ பிள்ளை பாரத்தை சுமக்க கூடாது. நீங்கள் ஆடுகள், அவர் உங்கள் மேய்ப்பன். ஆடுகளுக்கு பாரங்களை சுமக்கிற திறன் கிடையாது. Sheep is not designed to carry burden. எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டுட்டு எழுந்து கர்த்தரை நம்பியிருங்கள். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், வருத்தப்பட்டு நீங்கள் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 2 வார்த்தை இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதிக்கணும். யாருமே எழுதாம இருக்க கூடாது. இப்படி சொல்றேன், நீங்க ஜெபிப்பதற்கு கர்த்தர் சமூகத்தில் சென்ற பின்னாடி உங்கள் பாரம் நீங்களனா நீங்க ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஐ ரிப்பீட், ஜெபிக்கிறதுக்குன்னு கதவை பூட்டி தேவ சமூகத்தில் சென்று ஜெபிக்க சென்ற பின்னாடியும் ஜெபிக்க போகும்போது இருந்த பாரம் உங்களை விட்டு நீங்களனா நீங்க ஜெபிக்கலன்னு அர்த்தம். நம்பர் 2, நீங்க ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நீங்க உணரலனா நீங்க ஆராதிக்கலன்னு அர்த்தம். கேட்கல, திருப்ப நான் எழுதுற மாதிரி சொல்லிடுறேன். யூ வென்ட் டு ப்ரே,
but your burden has not been removed, means you have not prayed. You went to worship and you did not feel his presence. You did not worship. அவர் சரியா பாடல பாஸ்டர், ஆஹா நீ சரியா ஆராதிக்கல. பாடல் அல்ல ஆராதனை, பாடல் மட்டுமல்ல ஆராதனை, உன் இருதயம் தான் ஆராதனை. நீங்களே தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவாலயங்கள்லாம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவரே உன் கூட இருக்கிறார். இப்போ நான் என்ன உனக்கு உடுக்கு அடிக்க வேண்டியிருக்கு? அவங்க எப்படி வேணா பாடுவாங்க, ஆனால் நீ அந்த ஆராதனை இணைஞ்சு உன்கிட்ட இருக்கிற தேவனோடு உள்ள உறவில் நீ வளரணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு வாஞ்சிக்கிறீங்க? ஐ வாண்ட் டு என்டர் யுவர் பிரசன்ஸ் இன் வர்ஷிப். சும்மா ஒரு பாடல் மட்டும் அல்ல, நாட் ஜஸ்ட் அ சாங் சர்வீஸ். என் ஆராதனை எழுந்து நிற்கிற 15 நிமிஷம் என் சிந்தனைகள்லாம் ஏகப்படுத்தி ஏகோபித்து சபையார் கூடி நிற்கும் போது என் ஏக்கம் ஒன்றாக இருக்கணும். எப்படியாவது உங்கள் சமூகத்தில் நான் வந்து நிற்கணும், உங்கள் பிரசன்னத்தில் நான் வந்து நிற்கணும். ஐ வாண்ட் டு என்டர் யுவர் பிரசன்ஸ். இந்த 2 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்த்துக்கணும். 1, ஐ வாண்ட் டு மீட் வித் யூ, அண்ட் 2, ஐ வாண்ட் டு டாக் வித் யூ. நானும் பேசணும், நீயும் பேசணும், நீங்களும் பேசணும். ஸோ இந்த 2 விஷயங்கள், 1 மீட்டிங், 2 ஸ்பீக்கிங். இது நீங்கள் வளர்ந்தாவே நீங்கள் எங்கேயும் எதுக்கும் நீங்கள் போக வேண்டிய அவசியமே. எங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசி விட என் தேவன் பெரியவர். அதனால் தீர்க்கதரிசிகள் வேண்டான்னு நான் சொல்லலைங்க. வார்த்தைகள் இருக்கணும், வார்த்தை இருக்கணும். நான் பேசுவேன், நான் பேசிகிட்டே இருப்பேன். பட் நீங்களே தேவன் தங்கும் டேபர்நாக்கிள். I will live with them, I will walk in them, and I will move in them. நான் உங்கள் தெய்வமாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்க. You must learn to develop the relationship in worship where you meet with him and he will talk with you. அவரை சந்திக்காமலே அவர் உங்கள் கூட நிறைய வருஷம் பேசிகிட்டு இருக்கிறார். பாஸ்டர் கோஷி மூலம் பேசியிருக்கிறார், எவ்வளோ விதத்தில் பேசியிருக்கிறார். இன்னும் ஒரு படி தாண்டிங்க ஆராதனையில். அப்பா நீங்கள் எவ்வளோ எனக்கு பேசுனீங்க, அதையோட முக்கியம் எனக்கு உம்மை நான் சந்திக்கணும். ராமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒருத்தரை சந்திக்க வராரு அப்படின்னு ஹெலிகாப்டரில் இறங்கி சந்திக்க வரும்போதே ரோடு எகிரி குதிச்சு பக்கத்து கடையில் போய் மைசூர் பாக்க வாங்கி இன்னொரு தலைவருக்கு கொடுக்குற அளவுக்கு அன்பு உலக தலைவருக்கே இருக்கும்னா, உன்னை சந்திக்க துடிக்கிற என் தெய்வம், உன்மேல் அன்பு கொண்டவர், உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை வாழ வைக்க நினைக்கிறவர். அரசியலுக்கே அந்த உறவுக்கு அவ்வளோ ஆழம் இருக்குன்னா இந்த உறவுல எவ்வளோ ஆழம் இருக்கும். உனக்காக தன்னை அர்ப்பணித்த தெய்வம், உன்னை வாழ வைக்கிற தெய்வம், உன்னை வழி நடத்துகிற தெய்வம், எல்லா தடைகளையும் தாண்டி வந்து நீ ஏங்கினா, நீ கூப்பிட்டா உன்னை சந்திப்பா. பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்தை அமைத்து நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நான் உங்களை வந்து சந்திப்பேன். பின்பு ஒரு தேவாலயத்தை கட்டினார்கள், அந்த மாதிரியின்படி செய்தார்கள். இப்போ கர்த்தர் சொல்றார், நீ அது கூட கட்ட வேணாம், நானே வந்து உன் இதய கோயிலையே உன் கூட இருந்துடுறேனே என்று சொன்ன பாசமுள்ள தெய்வத்தினுடைய வழி நடத்துதல்கள் எவ்வளோ ஆச்சரியமானவைகள். இன்னைக்கு ஆராதிப்போமா? Just 5 to 7 minutes shall we stand in the presence of God. பாடலெல்லாம் முக்கியம், உங்கள் இருதயம் முக்கியம். அவர் சமூகத்தில் நீங்கள் பிரவேசிக்கணும். கர்த்தர் உங்கள் கூட இருப்பாராக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பாவும் சந்நிதியில் நான், அந்த கார்டு கொடுப்பீங்களா? எப்போ நான் வந்து நிற்பேன், உன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். எல்லாத்தையும் மறந்துடுங்க. பெட்டி படுக்க, வீட்டுக்கு போய் இன்னைக்கு என்ன சமைக்கலாம், 2 சப்பாத்தி தானே கர்த்தர் தருவார், கவலைப்படாதீங்கோ. God will give it to you. Hallelujah. கண்களை மூடி, எல்லா ஐஸ் க்ளோஸ், எவ்ரி ஐஸ் க்ளோஸ். யாரும் இதோட கண்ணை திறக்காதீங்க. Let's make it a practice tonight. எவ்வளோ பிரச்சனை, எனக்கு யுத்த காலத்தில் நிற்கிறேன், ஜெயிக்க முடியுமான்னு கலங்குகிறேன். இதுக்கு மேலே எனக்கு வழி தெரியாததுனால நான் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறேன்ப்பா. அன்ற நாள் அந்த தலைவர் செய்தது போல் எல்லாரையும் வெளியே அமிச்சிட்டு என்னை மட்டும் சந்திச்சது, என் தோளை தட்டி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது போல, என் ராஜாதி ராஜா, என் கர்த்தாதி கர்த்தர்
இன்னைக்கு நான் உங்களை ஆராதனையில் சந்திக்கணும். ஜெபித்த பின்னாடி என் பாரம் நீங்களேன்னா நான் ஜெபிக்கலை, ஆராதித்த பின்னாடி உங்கள் பிரசன்னத்தை நான் உணரலைன்னா அது ஆராதனையாக இருக்க முடியாது. எத்தனை பேர் ஏக்கத்தோடு கரங்களை உயர்த்தி அவர் பிராகாரங்களில் துதியோடு வாங்க, புகழ்ச்சியோடு வாங்க. நாவுகள் அந்நிய பாஷைகள் அவரை துதிக்கட்டும், இதயங்களெல்லாம் ஒரு பக்கமாய் திரும்பட்டும். உள்ளத்தில் ஒரு ஆழமான ஏக்கம், எவ்வளோ நாள் உங்கள் வார்த்தையை கேட்டேன்ப்பா, ஆனால் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கணும். I want to meet with you, not just hear your words. உங்கள் சந்திப்பு எனக்கு வேணும், உம்மோடு நான் இருக்கணும், உங்களை நான் பார்க்கணும். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். சொல்வீங்களா எல்லாரும் கரமுயர்த்தி குரலாக? அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. ஆஹா, திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. உங்க திருமுகம் கண்டு நான் உங்க உணர்வுகளை தூண்டுவதற்காக அல்ல. கரங்களை கீழே போட்டுருங்க. ஜஸ்ட் வாண்ட் டு டெல் திஸ். திடீர்னு என் இதயத்தில் தூண்டியது. ஒருவேளை ஒரு பர்சனலாக சொல்றது, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மேக் டேக் யூ பெட்டர். அவரை சந்திக்கணுன்ற ஏக்கம் உள்ளவங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்களில் அடுத்த 10-15 நாட்டில் வீடு இருக்கும்போது, வீட்டில் சும்மா இருக்கும்போது கதவை பூட்டிட்டு ஒரு 2-3-4 பாட்டெல்லாம் பாடிட்டு பைபிளில் ஒரு பாகத்தை படிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களை சந்திக்கணும் ஆண்டவரேன்னு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அது. 1989 நினைக்கிறேன், நான் அமெரிக்கா போகிறேன். என் தகப்பனார் என்னை வந்து ட்ரெயின் ஏற்றுறார். மும்பை போகிறேன். நான் போகும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மா விட்டு போக கூட கவலைப்படலை, ஆனால் ஊழியத்தில் இருக்கிற தகப்பனை விட்டு போகிறோமே என்று என் உள்ளம் நிஜமாகவே வேதனைப்பட்டது. ட்ரெயின் நகரும்போது இட் வாஸ் வெரி ஹார்ட். ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். போயிட்டு அமெரிக்காவுக்கு பைபிள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். இங்கேருந்து நிறைய கடிதங்கள் வருகின்றன. அவர் உடல்நலம் சரியில்லை, அவர் மருத்துவமனையில் இருக்கிறார், ஜிஹெச்சில் இருக்கிறார், அங்கே இருக்கிறார். என்ன பண்ணுறதுனே தெரியாது. பணம் இல்லாத காலம், டிக்கெட் வாங்க கூட கஷ்டப்பட்ட காலங்கள். ஸோ திரும்ப வந்துடலாமான்னு யோசிக்கும் போது பரவாயில்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்னு இங்கிருந்து சிலர்லாம் சொன்னதுனால இருந்து விட்டேன். 2 வருஷம் 2.5 வருஷம் முடிச்சு திரும்ப நான் வரும்போது கடவுளுடைய கிருபை, கர்த்தர் அவருக்கு ஜீவனை கொடுத்தார். நான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி அதிகாலையில் ஃப்ளைட் 2 மணிக்கெல்லாம் வந்துடுச்சு. 3-3:30 மணிக்கு வெளியே வரேன். ஒரு மஃப்ளரை சுற்றிட்டு காலில் இருக்கிற எல்லா விரலும் வெட்டிட்டாங்க. அந்த வெயிட்டாக ஹைட்டாக இருந்த அந்த அழகு உருவம் ஒல்லியாக உடைஞ்சு, ஆனால் அந்த காலையில் வந்து என்னை பார்ப்பதற்கு 3 மணிக்கு அந்த பனியில் வந்து காலையில் நின்றார். அவரை தூரத்தில் பார்த்தபோது நான் சும்மா சொல்ல, அந்த நிமிஷம் நான் உணர்ந்த அந்த இமோஷன்ஸ் அன்பிலீவபிள். எனக்கு அப்படியே திரும்பி அவரை பார்க்காமலே அமெரிக்கா போயிடலாமோன்னு நினைக்கும் அளவிற்கு வேதனைப்பட்டேன். அவர் கிட்ட வந்து பார்த்தபோது அவருடைய கண்கள் நிறைஞ்சு கண்களில் தண்ணீர் வந்தது. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், அவர் வந்து புள்ளை பார்க்கணும் அந்த ஏக்கெல்லாம் கிடையாது. நான் ஒருவேளை செத்துட்டா இந்த ஊழியத்தை யார் நடத்துவாங்கன்னு யோசித்தேன். பரவாயில்ல, என் புள்ள வந்துட்டான்டா என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் அழுதுட்டார். அவ்வளோதான். நான் வந்தேனோ இல்லையோ, ஒரு சில வருடங்களிலேயே சடுதியாக என் கண்களுக்கு முன்பாகவே மறைந்து போனார். என்னால் அவரை காப்பாற்றக்கூட முடியவில்லை. இன்றைக்கும் நான் யோசிப்பேன், இன்ற நாளாக இருந்திருந்தால் இன்னும் அறிவு ஞானம் இருந்துச்சே, எப்படியோ அவரை காப்பாற்றி இருக்கலாம். முடியவில்லை. சடன்னு கண்களுக்கு முன்பே மறைந்து போன காட்சி. ஆனால் அந்த சந்திப்புகளில் ஏற்படுகின்ற அந்த இதயத்தின் உணர்வுகள் எல்லாம் காலங்கள் மறக்க முடியாத உணர்வுகள். தகப்பன் பிள்ளைக்கும் ஊழியத்துக்கும் இருக்கின்ற உணர்வே இவ்வளவு ஆழமானதென்றால், உன்னை உண்டாக்கி சிருஷ்டித்து ஜீவன் தந்த தேவாதி தேவன், என்னை வாழ வச்ச என் தகப்பனை எத்தனை பேர் இன்னைக்கு கையை தட்டி ஏக்கத்தோடு சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் உன்னை விரும்புகிறார், உன்னை நேசிக்கிறார். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் அவர். He wants to meet with you, dwell with you, walk with you. What a wonderful God we serve. எல்லாரும் கரங்களை உயர்த்த அந்த பாடல் அடிகளை பாடும்போது எல்லா கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். இன்னும் அவரை அறிய, இன்னும் கிட்டி சேர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலும் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. உள்ளமும் உடலுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உமக்காய் ஏங்கு. எத்தனை இன்பமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே இயேசுவே இயேசுவே. ஆஹா, உள்ளமும் உமக்காய் ஏங்குது, உமக்காயே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வருவேன்பா. என்னை சந்திக்க விரும்பும் தெய்வமே, உன்னை சந்திக்கணும். உங்க சத்தம் நான் கேட்கணும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் சத்தம். பெண் மான்களை ஈன பண்ணும் தேவ சத்தம். என் இருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்கு. உங்க திருமுகம் திருமுகம் திருப்தியில் திருப்தியில். 1000 1,00,000 முகத்தை பார்த்தாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன்பா. உங்க முகம் பிரசன்னம் எங்களுக்கு வேணும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லையே. திருப்தியில் மூழ்குவே உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் உங்க திருமுகம் கண்டு நான். கண்களை மூடி 2 கரங்களை மேல உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி, சிரசை உயர்த்தி அவரை நோக்கி பாருங்க. நீங்க கூடவே இருக்கிறீங்கப்பா. We like to talk to you. உங்க கூட பேசணும். நீங்க என்னோடு பேசணும். நீங்க எங்க மத்தியில வந்து வாசம் பண்ண விரும்புகிறீரே. இன்னும் உம்மை அறிய, இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே. உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். ஹல்லேலூயா. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. ஒரு அடியை பாடின பின்பு பாஸ்டர் ஜெபஸ்டின் உங்களுக்கு ஜெபிப்பாங்க. ஸ்பெண்ட் மோர் டைம் இன் ஹிஸ் பிரசன்ஸ். நிறைய நேரங்கள் தேவனோடு செலவிடுங்க. வாழ்க்கை இனிமையா மாறுங்க.
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் கிருபையே 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 மாறாத நல்ல. எல்லாரும் கையை உயர்த்தி முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். கிருபையே கிருபையே மாறாத. கம், Jesus will love you. கிருபையே கிருபையே. உங்க பொன்முகத்தை நான் பார்க்கணும், இன்னும் உம்மோடு நாங்க நடக்கணும். நீங்க எங்க நடுவில் இருக்கீங்க, அதை உணர்ந்து நடக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க. We glorify your name. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் தூக்கி நிறுத்திய கிருபை இது. கரங்களை உயர்த்தி சொல்லி முடிப்போமா? கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா. என்னை பலவானை மாற்றுமையா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா. என்னை பலவானை மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா. என்னை பலவானை மாற்றுமையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் விண்ணான வாழ்வை எண்ணி தொழுகிறேனையா. பூமியிலே உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே மண்ணான நம்முடைய நாமத்தை உயர்த்துமை தொழுது கொள்கிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை ஆராதிக்கிறேன். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே,
ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. ஆண்டவரே, உம்மோடு செலவிடுகிற நேரங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாதே. ஆண்டவர், வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படியாய் இருந்த போதிலும் ஆண்டவர் எங்கள் மத்தியில் எங்கள் நடுவில் எங்களுக்குள்ளாய் வாசம் செய்ய விரும்புகிற எங்கள் தேவாதி தெய்வமே, எங்களை சந்திக்க விரும்புகிறவரே, எங்களோடு பேச விரும்புகிறவரே, இதோ உடைய வார்த்தை கேட்க கூடி வந்திருக்கிற அவருடைய பிரசன்னத்தை உணரும்படி வந்திருக்கிற உடைய பிள்ளைடைய நடுவில் இன்று உலாவுற கிருபைக்காக, அவன் நடுவில் இடைபடுகிற கிருபைக்காக, அவன் பேச போற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேச விரும்புகிறீர். ஒருவேளை இதுவரைக்கும் நீர் பேசுவதை கேட்காமல் ஆண்டவரோடு சந்திப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளாம எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருப்போம் என்றால், இதோ இந்த வார்த்தைக்கு பிற்பாடு இந்த வார்த்தை கேட்ட இந்த நிற்கக்கூடிய யாராவது ஒருவர் இன்று உம்மை சந்திக்க விரும்புவார்கள் என்று சொன்னால், இன்று அவர்கள் உம்மோடு இனி வரும் நாட்களில் உம்மை சந்திக்கும்படி அவர்கள் உம்மோடு இணைக்கப்படுகிற அமர நேரமெல்லாம் நீ சந்திக்க போற கிருபைக்காக, அவரோடு பேச போற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மோடு ஆண்டவர் இணைப்படுகிற ஒவ்வொரு நாளும் அது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோமே. உம் பாதத்தில் அமர்ந்து உம்மை துதிக்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பரலோகத்தில் பரிசுத்த கூட்ட நடுவில் வாசம் செய்கிற தேவன், சேனையில் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படத்தக்க தூதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், அந்த பரிசுத்த கூட்ட நடுவில் இருந்த போதிலும் பூமியில மண்ணாகிய நாங்கள், புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாயிருக்க நாங்கள் பாவ சேற்றில விழுந்து எழுந்திருந்தாலும் ஆனால் உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அந்த பரிசுத்த கூட்டத்தை விட்டு எங்கள் நடுவில் வந்து உலாவுகிற தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி, ஒவ்வொரு நாளும் உம்முடைய தேவ மகிமை உணரும்படி நீ கிருபை செய்வீரே. அதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை கேட்க, உம்முடைய பிரசன்னத்தை உணர, இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசிக்கும்படி நீ செய்கிற உம்முடைய கிருபை தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் உம்முடைய சத்தத்திற்கு விட்டு விடாதவன், ஒரு சத்தத்தை கேட்காமல் போகாதவன், தினம் தினம் உம்முடைய சத்தத்தை கேட்க உம்மை நாங்கள் சந்திக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு அன்றைய இந்த ஒருவேளை தினம் தினமோடு உறவாடும்படி யாரா தீர்மானம் எடுப்பார்கள் என்று சொன்னால், அது ஒரு நாளை விட்டு விடாமல் உம்முடைய வருகை மட்டும் அதை நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தையில் நடக்கவும் உம்முடைய பிரசன்னத்தை உணரவும் நீர் கிருபை செய்வீராக. அன்றைய இந்த தேவ பிரசன்னம் அநேகருடைய வாழ்க்கையில் அது வெளிச்சத்தை வீச, இவர்கள் மூலமாக அநேக ரட்சிப்புக்குள் நடத்தப்பட என் ஆண்டவர் அற்புதம் செய்ய, மங்கி எறிகிற வாழ்க்கை இன்று வெளிச்சம் வீசட்டும் ராஜா. உம்முடைய வார்த்தையின் பிரசன்னத்திற்கு பின்னாடி வாழ்க்கையில் மகத்துவங்கள் காணப்படட்டும் ராஜா. உடைய பிள்ளைகள் மலைமேல் உள்ள பட்டணமாய் குன்றின் மேல் விளக்காய் வைத்து நீ உயர்த்தி அழகு பார்ப்பீராக. உடைய மாறாத உடைய கிருபை நேசக்கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து சபையில் நடக்கிற ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. நாளை தின ஆராதனையில தேவ மகிமையான வெளிப்பட போற கிருபைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தை கொண்டு பேசுங்க. இங்கிருந்து புறப்படுகிற பிள்ளைகளோடு நீ இடைபட போற கிருபைக்காக நீ ஆண்டவர் சர்வ வியாபியே எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே, உடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த செய்து அவளை சந்திக்க போற கிருபைகளுக்காக நன்றி. நாளை உற்சாகத்தோடு ஆராதனை பங்கு கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இனி இடைபடுவீராக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில்